السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. له دعوة الحق والذين يدعون من دون الله لا يستجيبون لهم بشيء إلا كباسط كفيه إلى الماء ليبلغ فاه وما هو ببالغه وما دعاء الكافرين إلا في ضلال. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. உண்மையிலே பிரார்த்திப்பது என்பது அல்லாஹுக்கே உரியதாக இருக்கிறது. அல்லாஹுவை விடுத்து வேறு யாரிடத்திலே சென்று பிரார்த்திக்கிறார்களோ, வேறு யாரை அழைக்கிறார்களோ, அவர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு ஜவாபையும் சொல்லப் போவதில்லை, பதிலளிக்கப் போவதில்லை. இவர்கள் யாரை போன்றவர்கள் என்றால், தண்ணீரை நோக்கி தம்முடைய கரங்களை விரிக்கிறார், தானே அந்த தண்ணீர் வாயில் அடைவதற்கு. ஆனால் அந்த தண்ணீர் அவர் வாயை அடையக்கூடியதாக இல்லை. காபிர்களுடைய பிரார்த்தனை இருக்கிறதே, அது வீணானதாக இருக்கிறது, வழிகேடானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அர்-ராத் 13ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். நாம் கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்தில் தான், துஆ செய்ய வேண்டியது அல்லாஹ்விடத்தில் தான். வேறு யாரிடத்திலையும் நாம் கையேந்தக்கூடாது. நம்முடைய தேவைகளை, நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள்தான் நிறைவேற்றுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாம் தேவையாகக்கூடாது. கோரிக்கையில் வைக்கிறோம், அணுக்குள் கொடுக்கிறோம். அதே சமயத்தில் உண்மையிலே அந்த கோரிக்கைகளை ஈடேறச் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறான். எனவே அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்துத்தான் நாம் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட வேண்டும். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லஹு தாவத்துல் ஹக் என்கிறான். உண்மையிலே பிரார்த்திக்க வேண்டியவன், துஆ செய்ய வேண்டியவன், அந்த வேண்டுதல் இருக்கிறதே அது அல்லாஹுக்கே சொந்தம் என்று அல்லாஹ் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறான். அவ்வாறு இல்லாமல் பலர் என்ன செய்கிறார்கள்? பிறரிடத்திலே சென்று அவர்கள் கையேந்துகிறார்கள். அவனுடைய படைப்புகளிடத்திலே சென்று அவர்கள் வேண்டுகிறார்கள். வல்லதீன யதுஊன மின் தூனிஹி. ஆனால் அவர்களால் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இவருடைய தேவையை நிறைவேற்ற முடியுமா? ஒரு காலும் முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். பிறரிடத்திலே சென்று உங்களுடைய மனக்கிடக்கை எடுத்து சொல்லி, நீங்கள் தான் எங்களுடைய ஆவல்களை, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும் என்று அவர்களையே முழுக்க நம்பி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை முழுக்க நம்பி நாம் கரம் ஏந்துகிற போது அவர்களால் ஒன்றும் பதிலளிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறான். ஒரு மனிதன் கிணற்று மேட்டிலே நிற்கிறான். கிணற்றுக்குள் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை அவன் எடுக்க வேண்டும், பருக வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான சில முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். வாளியை இறக்க வேண்டும், அதிலே தண்ணீரை மொண்டு மேலே கொண்டு வந்து அவன் தம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அவன் என்ன செய்கிறான்? கிணற்று மேட்டில் இருந்து கொண்டு அந்த தண்ணீர் அவனுடைய வாயை அடைவதற்காக தண்ணீர் நோக்கி கையை விரித்து கொண்டே இருந்தான் என்றால் அந்த தண்ணீர் தானாக அந்த கைக்கு சேருமா? ஒருபோதும் சேராது. இது அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு உதாரணம். எந்த ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமென்றாலும் அதற்கு சில முயற்சிகள் வேண்டும் அல்லவா? எப்படி அவன் ஆடாமல் அசையாமல் கிணற்று மேட்டிலே இருந்து கொண்டு தண்ணீரை நோக்கி தம்முடைய கையை விரித்தான் என்றால் அந்த தண்ணீர் இவனுடைய வாயை சென்று அடைய முடியாது. அதே போன்றுதான் பிற படைப்புகளிடத்திலே இவன் துஆ செய்தான் என்றால், பிரார்த்தித்தான் என்றால் அவனுடைய தேவை நிறைவேறவே செய்யாது என்று அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டி சொல்கிறான். காபிர்கள் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. காபிர்கள் என்ன செய்கிறார்கள்? விக்கிரகங்கள் இடத்திலே சென்று அவர்கள் தங்களுடைய தேவைகளை முறையிடுகிறார்கள். விக்கிரகங்கள் என்ன பண்ண முடியும்? கற்சிலைகள் என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்ற முடியுமா? இவர்கள் யாரை போன்றிருக்கிறார்கள் என்றால், இப்போது நாம் உதாரணம் சொன்னோமே, அவர்களை போன்றுதான். சரி, அவர்களை விட்டு விடுவோம். நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும், நாம் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். யாரையும் நாம் நம்பி இந்த உலகத்திலே வாழ முடியாது.
அரசியலில் உள்ளவர்கள் வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்குகிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாகத்தான் எந்த காரியம் நடக்கிறது, அவர்களால் தான் எல்லாமே செய்ய முடியும் என்று நாம் நம்புகின்றோம். ஆனால் நம்பிக்கை மோசமாகிறதா இல்லையா? அவர்கள் மூலமாக அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை மட்டும் வந்துவிட்டால் நிச்சயமாக அருமை சகோதரர்களை பெரியவர்களே, அந்த அல்லாஹ் நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். காபிர்கள் ஆபத்தான சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார். சில சமயங்களில் அல்லாஹ்விடத்திலே கூட துவா கேட்பார்கள். எல்லா சாமிகளும் கைவிட்டு விடுவார்கள். கடைசியில் அந்த அல்லாஹ் சாமி என்று வருவார்கள். அல்லாஹ் சாமியே என்னை காப்பாற்று என்று வருவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மமா துவாவுல் காஃபிரீன இல்லாஃபி தலால் என்கிறான். ஆபத்தான சந்தர்ப்பங்களில் மட்டும் அந்த அல்லாவை கூப்பிடுகிறார்களே, அது வேஸ்ட் என்கிறான். ஃபி தலால், அது வீணானது, அது வழிகேடானது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அருமை சகோதரர்களை பெரியவர்களே, இது காபிர்களை பற்றிய ஒரு வசனமாக இருந்த போதும் கூட நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு துவாதான், எங்கள் ரட்சகா, பிறருக்கு சஜிதா செய்வதிலிருந்து எங்களுடைய நெற்றி ஜபுகத்தை காப்பாற்றுவது போன்று பிறரிடத்திலே கையேந்துவதிலிருந்து எங்களுடைய கரங்களை நீ காப்பாற்றுவாக நாம் கேட்கிறோமே. இந்த ஈமான், இந்த நம்பிக்கை, இந்த இறை நம்பிக்கை, இந்த தன்னம்பிக்கை என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் தேவைப்படும், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பேர்கள் தேவைப்படும், நம்முடைய குடும்பத்தில் வரன்கள் தேவைப்படும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அதற்கான சில முயற்சிகளில் நாம் ஈடுபடுவோம். ஆனால் அந்த தேவையில் நிறைவேற்ற போதுமானவனாக அல்லாஹுதான் இருக்கிற. பல்லாண்டுகள் கழித்து குழந்தை பிறக்கிறார்களா இல்லையா? நேற்று கூட ஒரு அருமை நண்பர் வந்திருந்தார். எனக்கு 2 ஆண் மகன்கள், ஒரு மகன் ஆயங்குடியிலிருந்து வந்திருந்தார். ஒரு மகன் பிறந்ததற்கு பின்னாலே 12-14 ஆண்டுகள் கழித்து தான் இந்த மகன் பிறந்திருக்கிறார். இவரை நான் ஹிவ்ஸ் பிரிவிலே சேர்ப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, அந்த படைத்த ரப்பு இருக்கிறானே, ஓராண்டு இல்லாவிட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானவனாக இருக்கிறான். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இதைத்தான் இந்த ஆயத்தை நமக்கு உரத்தியவாறு இருக்கிறது. லஹு தஅவத்துல் ஹக். இந்த வார்த்தையை நாம் நினைவிலே வைத்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையிலே வேண்டுவது உண்மையிலே வேண்டப்பட வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். வேண்டுவது என்பது அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்கிற இந்த வசனத்தின் வாயிலாக நாம் அறிகின்ற அந்த வழிமுறைகளை, அறிவுரைகளை வாழ்க்கையிலே பின்பற்ற வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.